Hi friends, welcome to part-time recipes. இன்னைக்கு நம்ம ரெசிபில கொத்து பிரெட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னா பார்க்க போறோம். இது கொத்து பரோட்டாவை விட குயிக்காவும் டேஸ்டாவும் இது நம்ம சூப்பரா செஞ்சிரலாம். அதே ingredients தான் பரோட்டாக்கு பதில் full and full bread வச்சு தான் நம்ம செய்ய போறோம். வாங்க கிச்சனுக்குள்ள போலாம். இதுக்கு நான் இன்னைக்கு 5 bread slice எடுத்துர்க்கேன். அத நம்ம குட்டி குட்டி கியூபா கட் பண்ணிரலாம். இதுக்கு ஓரங்களெல்லாம் கட் பண்ணனும் அவசியம் இல்ல. இந்த மாதிரி சின்ன சின்னதா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு நான் தோசைக்கல்ல செய்ய போறேன். தோசைக்கல்ல ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி அத சேர்த்திறேன். கூடவே 2 தக்காளியும் நான் போடுறேன். கூடவே 1 டேபிள்ஸ்பூன் குட்டி குட்டியா நறுக்குன பூண்டு, 1 டேபிள்ஸ்பூன் சின்ன சின்னதா கட் பண்ண இஞ்சியும் இதல நான் சேர்த்துறேன். 2 பச்சை மிளகாவும் சின்ன சின்னதா கட் பண்ணி அதையும் இது கூட நான் போட்டேன். இப்போ இதல நம்ம எண்ணெய் சேர்த்திக்கலாம். இப்போ இத நம்ம நல்லா mix பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினா போதும். இப்போ இது வதங்கினதுக்கு அப்புறம் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கங்க. கூடவே 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்றேன். கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலையும் இதல நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ இத நம்ம நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா mix பண்ணி விட்டுட்டோம். இது கூட நான் 2 முட்டை சேர்த்துறேன். 2 முட்டையும் நான் உடைச்சு ஊத்துறேன். 3 குடி நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ முட்டை சேர்த்தனதுக்கு அப்புறம் இதையும் நல்லா mix பண்ணி விட்டுறலாம். இதுக்கு தோசைக்கல் நல்லா கனமா இருக்கணும். இரும்பு தோசைக்கல் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும். இப்போ நம்ம கியூபா கட் பண்ண பிரெட்ட வந்து இதல போட்டுறலாம். எல்லா பிரெட்டையும் இதல நம்ம இப்ப சேர்த்திட்டோம். இதை இப்ப கரண்டியால சும்மா ஒரு பரட்டி விட்டுக்கலாம். இதே ஹோட்டல்ல பரோட்டா வந்து நல்லா ஹார்டா இருக்கும். அதனால சால்னா mix பண்ணுவாங்க. நமக்கு வந்து பிரெட் வந்து சாஃப்ட்டா தான் இருக்கும். அதனால நம்ம சால்னா இதல யூஸ் பண்ணல. இந்த மாதிரி எட்ஜ் உள்ள டம்ளரா எடுத்துக்கலாம். நல்லா கொத்தி விட்டுக்கலாம். பிரெட் வந்து ரொம்ப குட்டி குட்டி ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா கொத்தி விட்டுக்கலாம். அப்பதான் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். பாருங்க நல்லா கொத்தி விட்டாச்சு. லாஸ்டா கொஞ்சம் மல்லி இலை சேர்த்தி இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம். இத இப்போ ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாத்திரலாம். பாருங்க இப்போ சீக்கிரமா ஈஸியாவும் நம்ம இந்த கொத்து பிரெட் ரெடி பண்ணிட்டோம். இந்த கொத்து பிரெட் ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனாலும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இன்னொரு ரெசிபியில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.